Good morning students, I welcome back to science video section. Today now we are going to see about 7th standard science subject term 2 unit 5 basis of classification. Already I will post you for part 1 video. See the part 1 video, after you will see the part 2 video. Last video we saw about the introduction part, basis of classifications and why do we classify things, need for classifications. But today now we are going to see about based on the above classification the following table shows different phylum with general features and examples of different phyla and classes. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட அதாவது லிவிங் ஆர்கானிசத்தோட வாழ்விடம் அதோட தன்மை கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பற்றி ஒவ்வொரு இதோட யூனிசெல்லுலரா மல்டி செல்லுலரா அந்த மாதிரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட் அஸ் see the topic. ஸோ இதில் வந்து பைலம் ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் அதோட பைலம் மீன்ஸ் தொகுதிகள் அதோட தொகுதிகள் ப்ளஸ் டிவிஷனில் என்னென்ன டிவிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டிவிஷன் பைலம் புரோட்டோசோ. ஸோ புரோட்டோசோவை பற்றி பார்ப்போம். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலார், இது வந்து சிங்கிள் செல் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சூடோபோடியா தட் மீன்ஸ் பொய்க்கால்கள் இருக்கும். ஃப்ளஜெல்லா அண்ட் சிலியா ஃபார் லோகோமோஷன்ஸ். ஸோ இதெல்லாம் மூவிங்க்கு யூஸ் ஆகல organisms and reproduces by fission or conjugations. ஸோ தனியாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் ஃபிஷன் அதே ஒரு செல்லேருந்தே அப்படியே பல செல் உருவாகும். ஸோ அதுதான் வந்து கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைலம் புரோட்டோசோ அப்படி அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமீபா, யூக்ளினா அண்ட் பாரமிசியம். ஸோ இதெல்லாம் பைலம் புரோட்டோசோவோட அந்த குரூப்பில் வர டிவிஷன்ஸ் மற்ற டிவிஷன்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் யூ வில் see the second one பைலம் போலிபெரா. ஸோ இந்த பைலம் போலிபெராவுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூக்ளோலோசியா, ஸ்பாஞ்சியா, சைகான், இதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் வித் ஹோல்ஸ் இன் த பாடி. ஸோ அதோட பாடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்கெலிட்டன் ஃபார்ம்டு ஆஃப் ஸ்பைக்கல்ஸ். ஸோ ஸ்கெலிட்டன் சின்ன சின்ன எலும்புகள் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். செக்ஸுவல் அண்ட் asexual and sexual reproduction. ஸோ இதன் மூலமாக அது ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் லெட் அஸ் see the third one பைலம் காலன்டெரிட்டா. ஸோ ஃபைலம் காலன்டெரிட்டாவுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா, சி அனிமோன், ஜெல்லிஃபிஷ், கெரால்ஸ். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதில் நிறையா செல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். டைப்ரோபிளாஸ்டிக் செல்ஸ் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங். அடுத்து வந்து சொலிட்டரி ஆர் கொலானியல். சொலிட்டரி ஆர் கொலானியல்னா சிங்கிளாகவும் இருக்கும், இல்லை குரூப்பிசமாகவும் இருக்கும். ஓகேவா. ஆசெக்சுவல் அண்ட் செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து காலன்டெரிட்டாவோட general characteristics. Next you will see the fourth one phylum Platyhelminthus. example பார்த்தீங்கன்னா planaria, liver luke, blood fluke, tapeworm. ஸோ இதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா Acylolomatus parasites inside the body of animals and human beings, mostly ஹெர்மோஃப்ரோடைடு, அதாவது பைசெக்சுவல் மூலமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூ வில் see the fifth one பைலம் அக்லிமைந்தஸ் ஆர் நிமட்டோடா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்டஸ், அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்செக்மெண்டட் பாடி. தட் மீன்ஸ் ஒரு பிரிவே இருக்காது, எல்லாமே செக்மெண்டட்னா பிரிவாக பிரிஞ்சிருக்கும். அன்செக்மெண்டட்னா பிரிவு இல்லாமல் காமனாக இருக்கும். மோஸ்ட்லி parasites in human beings and animals causing disease, asexual reproductions. Next you will see the sixth one phylum Annelida. ஸோ பைலம் அனலிடா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா earthworm, நீரிஸ், லீச் தட் மீன்ஸ் அட்டை சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைஃப்ளோபிளாஸ்டிக், சிக்மெண்டட் பாடி. இதுவுமே சிக்மெண்டட், இது வந்து சிக்மெண்டட் பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும் அதோட உடல் அமைப்பு. மோஸ்ட்லி ஹெர்மாப்ரோடைடில் இது பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல் ரெண்டு மூலமாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பைலம் அனலிடா இதுதான் இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் யூ வில் see the seventh one
பைலம் ஆந்த்ரோபோடா. ஸோ இதோட தொகுதி பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபோடா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்ப், ப்ரான், மில்லிபெடே, இன்செக்ட்ஸ், ஸ்கார்பியன், ஸ்பைடர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த தொகுதியில், இந்த பைலம் தொகுதியில் வரும். ஸோ இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா செக்மெண்டட் பாடி. ஸோ இது வந்து பிரிவு இருக்காது, காமனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். திக் சிட்டிசியன்ஸ், கியூட்டியல் ஃபார்மிங் அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் உள்ள புற அமைப்பை சொல்கிறாங்க. பேட் அண்ட் ஜாயிண்ட் லெக்ஸு. ஸோ பேராக தான் இருக்கும், ஜாயிண்டாக இருக்கும் லெக்ஸு. யூனிசெக்சுவல் எக்ஸிபிட் செக்ஸுவல் டைமார்பிசம்ஸ். நெக்ஸ்ட் யூ வில் see the பைலம் மொலஸ்கா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டில் ஃபிஷ், ஸ்னெயில், ஆக்டோபஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாடி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட பாடி. அன்செக்மெண்டட், ஒரு செக்மெண்ட்டாக பிரிவு இல்லாமல் எல்லாம் காமனாக இருக்கும். அன்செக்மெண்டட். அண்ட் மஸ்குலார் ஹெட், ஃபுட் அண்டு விசிலியர் மஸ், மேண்டில் தட் மீன்ஸ் கவசம் மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம். ஏன் calcareous cell and sexual reproduction. Next you will see the 9th one phylum Inotermata. ஸோ இது இந்த தொகுதியில் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ், சி அர்சின், பிரிட்டில் ஸ்டார், சி குக்கும்பர் அண்ட் சி லில்லி. ஸோ இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் மேரின் ஸ்பைன்ஸ் அண்ட் spiculous over the body, water vascular system, tube feet for feeding, respirations and locomotion, sexual reproductions. ஸோ செக்ஸுவல் reproduction இருக்கும், ரெஸ்பிரேஷன் பண்ணும், லோக்கோமோஷன்ஸ் இருக்கும், ஃபீடிங் ஆல்சோ, டியூப் ஃபீட் இருக்கும், வாஸ்குலர் சிஸ்டம்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதோட பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா பைலம் இது பார்த்தோம். இப்போ வரதில் என்னென்னு பார்த்தோன்னா பைலம் முதுகெலும்பு இல்லாததை பார்த்தோம். இப்போ வந்து பைலம் கார்டெக்ஸ் பார்க்க போகிறோம், முதுகெலும்பு உள்ளது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் யூ வில் see the பைலம் கார்டெக்ஸ், தட் மீன்ஸ் முதுகெலும்பு உடையது. ஸோ அதோட கிளாஸ் அண்டு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூ வில் see the கிளாஸில் வந்து பிசல்ஸில் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷார்க், கேட்டிலா, முல்லட், டிலாஃபியா. ஸோ இதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அக்வாட்டிக், மோஸ்ட்லி நீர்வாழ்விகளை நீரில் தான் வாழும். கோல்டு பிளட்டட் வெர்டிபிரேட்டு. ஸோ எப்போதும் அதோட பிளட் எப்படி இருக்கும், ரொம்ப கோல்டு கண்டிஷன்ஸில் இருக்கும். வெர்டிபிரேட்டு முதுகெலும்பு இருக்கும், வித் போட் ஷேப்பில் இருக்கும். இந்த இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பாடி ஸ்ட்ரக்சர் ஒரு போட் ஷேப்பில் இருக்கும். அண்டு ஜாஸ், லோக்கோமோஷன்ஸ் பை பேட் அண்டு மீடியன் ஃபைன்ஸ் இருக்கும். ஸோ பேடாக தான் அந்த ஃபைன்ஸ், அந்த செதில் சொல்லுவோம்ல, ஸோ அதோட மேலே இருக்கும்ல, அதுதான் அதன் மூலமாக தான், அது ஃபைன்ஸ் மூலமாக தான் நீந்தும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் யூ வில் see the ஆம்பிஃபியா, தட் மீன்ஸ் இரு வாழ்விகள் சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக், டேட், சாலமண்டர், சிசிலியன். ஸோ இதான் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபிலியஸ், அதாவது இருவாழ்விகள், கோல்டு கண்டிஷன்ஸ்லாம் அதோட பிளட் இருக்கும். 2 pairs ஆஃப் லிம்ஸ், அதாவது ரெண்டு பேராக கை கால்கள் இருக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ், இதுவும் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் இன்னொன்று ரீப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் யூ வில் see the கிளாஸ் ரெப்டீலியான்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்டன் லிசார்ட், ஹவுஸ் லிசார்ட், டார்டல்ஸ், டார்டாய்ஸ், ஸ்னேக்ஸ், crocodile. ஸோ இதெல்லாம் இந்த தொகுதியில் வரும், இந்த கிளாஸஸில் வரும். ஸோ இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டு பிளட்டட், இதோட பிளட் எப்படி இருக்கும், கோல்டாக தான் இருக்கும். லங்ஸ் ப்ரீத்திங், ஸோ லங் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லங்ஸ் மூலமாக என்ன பண்ணும், ப்ரீத்திங் பண்ணும். சேல்ஸ் ஓவர் த பாடி, ஸ்கேலிஸ் அந்த இது மூலமாக தான் ஓவராக ப்ரெசண்ட்டாக இருக்கும் பாடியில். அடுத்து பென்டாடைசில் லிம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அடாப்டட் ஃபார் கிளம்பிங், ரன்னிங் அண்ட் பேடிங். ஓவிபேரஸ், தட் மீன்ஸ் முட்டையிட்டு தான் அதன் மூலமாக என்னது அதோட குட்டி ரீப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் யூ வில் see the கிளாஸ் ஏவிஸ் வரும். ஸோ ஏவிஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேடட் பேர்ட், ரோலர் பேர்ட், ஹோப்பே பேர்ட், பேரட், ஸ்பேரோ, ஹென், ஹாஸ்டிஸ், கிவி. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டட், இதோட பிளட் இருக்கும் எப்போதும் வார்ம் கண்டிஷன்ஸில், அதாவது ஹாட்டாக இருக்கும். எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஃபெத்தர்ஸ், ஃப்ளைட் அடாப்டேஷன்ஸ் இருக்கும்.
spongy spoons with air cavity, powerful eyes, sexual reproductions, oviparous. That means முட்டையிட்டு தான் குட்டி போடும். ஓகேவா. நெக்ஸ்ட் யூ வில் see the mammals, மேமலியா அப்படின்னு சொல்லுவோம். மேமல்ஸ் தட் மீன்ஸ் பாலூட்டிகள், குட்டி போட்டு பால் கொடுத்து அதோட குட்டீஸை வந்து வளர்க்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்பில், பிளாட்டிபஸ் கொடுத்துருக்காங்க, கங்காரு, கேட், டாக், டைகர், ஜீப்ரா, மேன். ஸோ இதெல்லாம் வந்து மேமலியாவில் வரும், அந்த கிளாஸஸ் பேஸ்டாக வரும். இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல் தட் மீன்ஸ் நிலவாழ்விகள், இதெல்லாம் வார்ம் பிளட்டட் தான் இருக்கும் நார்மலாக. எக்ஸ்டர்னல் இயர் ஆர் பின்னாக இருக்கும். மஸ்குலர் டைஃப்ரம் இருக்கும். நான் நியூக்ளியாய்டு ஆர்பிசி அண்ட் ஹெட்ரோடோன்ட் அண்ட் டைஃபோடென்டென்டிசன் இருக்கும். ஓவிபாரியஸ், கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தோட கிளாஸ் அண்ட் அதாவது தொகுதிகள் அண்டு பிரிவுகள், அதை வச்சு அது பேஸஸில் என்னென்ன லிவிங் ஆர்கானிசம்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் யூ வில் see the classification of animals. ஸோ classification of animalஸில் வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் வெர்டிபிரேட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸ். முதுகெலும்பு உள்ளது, முதுகெலும்பு அற்றது, அந்த மாதிரி 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வெர்டிபிரேட்ஸில் தேர் ஆர் கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் வார்ம் பிளட்டட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கோல்டு பிளட்டட். ஸோ வார்ம் பிளட்டில் வந்து என்னென்ன ஆர்கானிசம்ஸ்லாம் வரும் அண்ட் கோல்டு பிளட்டடில் என்னென்ன லிவிங் ஆர்கானிசம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ வில் see the warm blooded mammals வரும், பேர்ட்ஸ் வரும். ஸோ மேமல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பீர், டைகர், ப்ளூ வேல். ஸோ இதெல்லாம் வந்து மேமல்ஸில் வரும், அதாவது பாலூட்டிகள் அந்த இனத்தை சேர்ந்து வரும். ஸோ வார்ம் பிளட்டட்லேயே பேர்ட்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், பீகாக், ஈகிள். ஸோ இந்த டைப்பில் வரும். நெக்ஸ்ட்டு கோல்டு பிளட்டடில் வந்து ஃபிஷ், ரெப்டைல்ஸு தட் மீன்ஸ் ஊர்வன அந்த இது வகையும் இதில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆம்பிஃபியன்ஸ் இருவாழ்விகள், அதுவும் இந்த கோல்டு பிளட்டில் தான் வரும். ஸோ ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா சால்மோன், கோல்டன் ஃபிஷ், கப்பி அது வரும். நெக்ஸ்ட் ரெப்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா டாட்டாய்ஸ், குரோக்கடைல், ஸ்னேக் வரும். அண்ட் ஆம்பிஃபியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக், டர்ட், நியூட் இதெல்லாம் வந்து ஆம்பிஃபியன்ஸில் வரும். ஸோ இது வந்து கோல்டு பிளட்டடில் டிவிஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் யூ வில் see the இன்வெர்டிபிரேட், அதாவது முதுகெலும்பு அற்றது, அதில் வரும். அது வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. வித் ஜாயிண்ட் லெக். ஸோ ஜாயிண்ட் லெக்காக இருந்துச்சுன்னா அது ஒரு டைப்பாகவும், வித்தவுட் லெக்கே இல்லாமல் இருக்கிறதும் ஒரு டைப்பாகவும் வந்திருக்கு. ஸோ வித் ஜாயிண்ட் லெக் பார்த்திங்கன்னா அதில் 2 டைப்ஸ் இருக்குது. வித் 3 pairs of லெக்கு, வித் மோர் தென் 3 pair of லெக். ஸோ 3 pair of லெக் இருக்கிறது தனியாகவும், மோர் தென் 3 pair of லெக் இருக்கிறது தனியாகவும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூ வில் see them வித் 3 pair of லெக்ஸ். ஸோ அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட், காக்ரோச், லேடி பக் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் வித் மோர் தென் 3 pairs of லெக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன், ஸ்பைடர், மிலிபேர்டு இதெல்லாம் வந்து வரும். நெக்ஸ்ட் யூ வில் see the வித்தவுட் லெக்கே இல்லாததெல்லாம் ஒரு பார்ட்டாக பார்த்துருக்காங்க. அதில் வந்து வார்ம் லைக்கு, நாட் வார்ம் லைக்கு. ஸோ அது வார்ம் கண்டிஷன்ஸில் இருக்குது, அந்த மாதிரி நாட் வார்ம் கண்டிஷன்ஸ். அது பார்த்திங்கன்னா வார்ம் லைக்கில் வந்து எர்த் வார்ம், லீச்சும் வரும். நான் வார்ம் லைக்கில் வந்து ஃப்ளூக் வார்ம், டேப் வார்ம் இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸோட டீட்டெயில்ஸு. ஸோ 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பேஸஸாக பிரிச்சிருக்காங்க, வெர்டிபிரேட், நான் வெர்டிபிரேட். ஸோ முதுகெலும்புதில் உள்ளதில் பார்த்திங்கன்னா வார்ம் பிளட்டில் உள்ளதெல்லாம் எது வரும், கோல்டு பிளட்லாம் எதுன்னு சொல்லி இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்வெர்டிபிரேட்டில் வந்து வித் ஜாயிண்ட் லெக்கு, வித்தவுட் லெக்கு. ஸோ அந்த இதில் பேஸஸாக என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் யூ வில் see them. ஸோ அதே அனிமல் கிளாஸிஃபிகேஷன் தான் இங்கேயும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிபிரேட், இன்வெர்டிபிரேட் அண்டு கோல்டு, வார்மு எது வரும்னு எக்ஸாம்பிள்ஸோட பிக்சரோட கொடுத்துருக்காங்க. யூ வில் see the diagrams. ஓகே. நெக்ஸ்ட் யூ வில் see the classification of plant. So plant that are classified into 2 types. Do not produce seed, produce seed. So produce வந்து seed வந்து ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு டைப்பாகவும், சீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத ஒரு டைப்பாகவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ do not produce சீடில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா has a root, stem and leaves மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஃபென்ஸ்,
மோசஸ் அல்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடுக்கு ஹேஸ் ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும் அண்டு லீவ்ஸ் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்கேல பார்த்தீங்கன்னா ஹேஸ் நோ ட்ரூவாக ரூட் இருக்காது, ஸ்டெம்ஸ் ஆர் லீவ்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மோசஸ் பார்த்தீங்கன்னா ஹேஸ் சம் ரூட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஸ்டெம்ஸ் அண்டு லீவ்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சரில் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து டூ நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸு. ஸோ சீடை வந்து இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் பார்த்தோம், ஃபென்ஸ், அல்கே அண்ட் மோசஸ். நெக்ஸ்ட் யூ வில் see the produced seed. ஸோ சீடை ப்ரொடியூஸ் பண்ணுறதை என்னென்னு பார்த்தோம். இதில் வந்து 2 டைப் இருக்குது, நான் ஃப்ளவரிங் பிளான்ட், ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ ஃப்ளவரே இல்லாமல் இருக்கிறது, ஃப்ளவர் இருக்குது அந்தது. ஸோ நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லுவோம். அண்டு ஃப்ளவரிங் பிளான்ட்டை வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோனிஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோனிஃபர்ஸ் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதே இது ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு வந்து ஆஞ்சியோஸ்பெர்முக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோகாட்டிலன்ஸ் அண்ட் மோனோகாட்டிலிடன்ஸ். தட் மீன்ஸ் வித் ஒன் காட்டிலிடன் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து பேடி எக்ஸாம்பிள். அண்ட் டைகாட்டிலிடன்ஸ்க்கு வந்து வித் 2 காட்டிலிடன்ஸ் வந்து இருக்கும், எக்ஸாம்பிள் வந்து டேமரிண்ட். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான்ட் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, do not produce seed. ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கே, மோசஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் பார்த்தோம். ஸோ ப்ரொடியூஸ் சீடில் வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, நான் ஃப்ளவரிங் பிளான்ட், ஃப்ளவரிங் பிளான்ட்டு. ஸோ அதை வந்து ஜிம்னோஸ்பெர்ம் ஒன்று சொல்லுவோம், ஆஞ்சியோஸ்பெர்ம் சொல்லுவோம். ஜிம்னோஸ்பெர்முக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்னிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவரிங் ஆஞ்சியோஸ்பெர்முக்கு வந்து காட்டிலிடன்ஸ் அண்ட் டைகாட்டிலிடன்ஸ். ஸோ மோனோனா ஒரு வித்திலை தாவரம், ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும், டைனா 2 பேர் ஆஃப் இது ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் மோனோகாட்டிலிடன்ஸ்க்கு வந்து பேடி கொடுத்துருக்காங்க, டைகாட்டிலிடன்ஸ்க்கு வந்து டெர்மரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ரெடியூஸ்டு சிலபஸ் அந்த போர்ஷன்ஸ் இதை மட்டும்தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதோட உங்களுக்கு என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். இதோட இந்த யூனிட் 5 பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஐ வில் சென்ட் யூ ஃபார் புக் பேக் ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.